இறால் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வந்து வதக்குனதுக்கப்புறமா கருவேப்பிலை அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. அது ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை வந்து வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுட்டு எங்களுக்கு குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக 2 தக்காளி கூட போட்டோம். உங்களுக்கு வேணும் நீங்கள் ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி வச்சுட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு மசால் பொடி, கரம் மசாலா, அப்புறம் நாங்கள் வந்து ப்ரான் மசாலாவும் வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாய் பொடி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா மசால் பொடியோட ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா நம்ம வதக்குனதுக்கப்புறமா நம்ம நல்லா கழுவி கட் பண்ணி நம்ம கழுவி வச்சுருக்கிற நல்ல ப்ரானை வந்து எடுத்து போட்டுட்டு இந்த மசால் பொடி கூட சேர்த்து ப்ரானையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம நல்லா வதக்கணும். நல்லா அது மசால் பொடி ப்ரானும் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சிறிதளவு தண்ணியை சேர்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் ப்ரான் வந்து நல்லா வேகும். ஸோ கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறமா திறந்து இறக்கினீங்கன்னா நமக்கு தேவையான ப்ரான் கிரேவி ரெடி. இப்போ நம்ம அதை பிளேட்டில் எடுத்து வச்சு ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிட வேண்டியது.